ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். சீமான் 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 வலைத்தளங்களில் எங்கே திறந்தாலும் சீமான் அவரோட பேரை தான் இருக்குது. அதுவும் நல்லபடியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் அதை எப்படி பேசலாம், பிரியர் எப்படி பேசலாம், இவர் எப்படி பேசலாம், இவர் யார் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த வரி ரசத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. சீமான் அதுக்கு என்னடா பண்ண போகிறாரு, அவரோட எதிர்வினை என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். ஆமாம், நம்ம எதிரி நம்மளை பார்த்து பயப்படுறான், நம்மளை கண்டு பதறான், நம்ம பார்த்து கத்துறான் அப்படின்னா நம்ம வேலை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோம் தானே அர்த்தம். நம்ம சரியான பாதையில் தானே போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு நம்ம பதறணும், நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். முன்னாடியோட நம்ம இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், வலுவாக இருக்கும். ஒரு காலத்தில் நான் ஒருத்தனை நின்று அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவங்க எல்லாரும் மொத்தமாக நின்று என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியலையா யார் வளர்ந்துருக்காங்கன்னு அப்படின்னு சீமான் அவர்கள் ரொம்ப இயல்பாக இருக்கார். இப்போ இணையதளங்களில் சீமானுக்கு எதிராக உட்காந்து பேசியிருக்க எல்லாரும் சீமான் மேலே சொல்கிற முதல் குற்றச்சாட்டு அவர் பிஜேபியோட பி டீம். முதல்ல இந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம அடிச்சு நொறுக்கி பேசிடுவோம் வாங்க. பிஜேபியோட பி டீம் அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவர் பெரியாரை எதிர்க்கிறாரு, இவர் திராவிடத்தை எதிர்க்கிறாரு. இதனால தான் இவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதில் ஒரே விதமாக புரியலைங்க. அதாவது ஒருத்தர் மேலே நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும், தெளிவான ஒரு ஆதாரம் வேணும். நீங்கள் இந்த இடத்துல இவங்க கூட நின்றுருக்கீங்க, இந்த இடத்துல அவங்கள சார்ந்து பேசியிருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்காக பேசியிருக்கீங்க, அவங்களுக்கு ஆதரவாக நின்றுருக்கீங்க, அவங்க கொள்கையும் உங்கள் கொள்கையும் ஒன்றா தான் இருக்குது. இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை ஒற்றுமையை காட்டுனா நம்ம அவங்க சொல்கிறத ஒரு வகையில் நம்ம மதிப்பீடு செஞ்சு பார்க்கலாம். ஆனால் இவங்க சொல்கிற ஒரே காரணம் பெரியாரை எதுக்குறாரு, திராவிடத்தை எதுக்குறாரு. இப்போது நான் கேட்குற ஒரு கேள்வி, இப்போது ஏபிசி அப்படின்னு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு பிஏ பிடிக்காது, பிக்கு சிஏ பிடிக்காது, சிக்கு ஏ பிடிக்காது, இப்படி 3 பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒருத்தரை பிடிக்காததுக்கான காரணங்கள் வேறு வேறையாக இருக்குது. இப்போது சிக்கு ஏ பிடிக்காததுக்கு வேறு காரணம், பிக்கு ஏ பிடிக்காததுக்கு வேறு காரணமாக. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் ஏக்கும் பிக்கும் சண்டை வரும்போது பி ஏயை பார்த்து சில கேள்விகள் கேட்க, ஏ அதுக்கு திணறி பதில் சொல்ல முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இதுதான் வாய்ப்புன்னு சியும் ஏயை போட்டு அடிக்குது. இதை பார்த்து மிரண்டு போன ஏ, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அதாவது பிக்கு ஏயை பிடிக்காததுக்கு காரணம் வேறு, சிக்கு ஏயை பிடிக்காததுக்கு காரணம் வேறு. இது சியோட தந்திரம், சியோட சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திக்கிற புக்தி. அதாவது பி ஏ அடிக்கும்போது ரொம்ப நாளாக நம்ம ஏ அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அடிக்க முடியல நம்மளால், அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், நமக்கு அந்த வலு இல்லை. ஆனால் நம்மளோட ஒருத்தன் இப்போ வலுவாக ஏறி அடிக்கிறான், பி அப்படின்ற ஒருத்தன் அவனோட சண்டை போட்டு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஏக்கும் நமக்குமான பகையை தீர்த்துக்குவோம் அப்படின்னு சியும் உள்ளே பிரச்சனை பண்ணால் இது எப்படி பியோட பொறுப்பாக முடியும்? ஏற்கனவே சொல்லிட்டேன், பிக்கும் சிக்குமே ஆகாது, அவங்களுக்குள்ளேயுமே சண்டை இருக்குது. பிக்கு ஏயை பிடிக்காத காரணம் வேறு, சிக்கு ஏயை பிடிக்காத காரணம் வேறு. அந்த சியோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, வின்னர் படத்தில் வடிவேலு பிரசாந்த் கிட்ட சொல்கிற மாதிரி, நீ லவ் பண்ண என்ன, நான் லவ் பண்ண என்ன, எனக்கு தேவை அந்த குடும்ப நாசமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை கையாள பார்க்குது. இந்த விஷயம் ஏக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தும் இந்த ஏ என்ன பண்ணுது அப்படின்னா, பி கேட்குற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல இல்லாமல் சி அனுப்பி விட்டு தான் பி கேட்குது. பி சியோட மறைமுக ஆள் அப்படின்னு சொல்லியே பதில் இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப வருஷமாக. ஆனால் இந்த ஏக்கு நல்லாவே தெரியும், நம்ம கூட சில காலங்களில் இந்த சியோட மறைமுக கூட்டணி வச்சுருக்கோம், ஆனால் இந்த பி ஒருபோதும் வச்சதில்லை, அவன் நம்மளோட வேகமாக சியை அடிப்பான் அப்படிங்கிறது ஏக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் தாங்கிட்ட சொல்கிறதுக்கு பதில் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் கூட்டு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை அடிக்கிறீங்க, பி சியோட மறைமுக ஆள் அப்படின்ற ஒற்றை பதிலை மட்டுமே வச்சு பல தேர்தல்களை சந்தித்து கடந்து போயிட்டாங்க. ஏபிசின்னு நான் யாரை சொல்கிறேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஏ தான் திராவிட முன்னேற்ற கழகம், பி தான் நாம் தமிழர் கட்சி, சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ இந்த அடிப்படையில் பொருத்தி பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் சிலர்கிட்ட பேசும்போது மேலும் அவங்க கேட்ட சில கேள்விகளை உங்கள் பார்வைக்கு நம்ம வைக்கிறோம். அது எப்படிங்க, உலகத்திலே உங்களை எதிர்த்து பேசுனா அது பிஜேபியை மட்டும்தான் இருக்கணுமா, இல்லை பிஜேபி சார்ந்தவங்களா மட்டும்தான் இருக்கணுமா, மற்ற எல்லாருக்கும் உங்களை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பரிசுத்த ஆத்மாக்களா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே முதல்ல கேட்டுப்பாரு. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து நேரடியாக விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நேரடியாக சொல்கிறதுக்கு எந்த குறைகளும் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காத நிலையில் நீங்கள் லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்த முடியாது. அதை தாண்டி நேரடியாக எங்கள் மேலே எந்த கரைகளும் இல்லாத போது இந்த மண்ணில் ஏற்கனவே பரவி இருக்கிற பிஜேபி வெறுப்பு, பிஜேபி மேலே உள்ள எதிர்மறை விமர்சனங்களை நீங்கள் எங்களுக்கு எதிராக பயன்படுத்தி இதை பல வருட காலங்களாக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு தேர்தலையும் நீங்கள் இதை தான் முன்னெடுத்துட்டு வரீங்க, நாங்களும் ஒரு தேர்தலையும் இதை உடச்சி எங்களோட வாக்கு சதவீதங்களை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் இந்த பருப்பு வேகாது, இந்த தடவை முற்றிலுமாக இதை தொடச்சி எரிஞ்சிட போகிறோம் அப்படின்னு தான் நாம் தமிழர் தம்பிகள் ரத்தம் கொதிக்க பேசுகிறாங்க.
மேலும் வரலாற்றை புரட்டி பார்த்தா நீங்களே, அதாவது திமுகவே பெரியாரை என்னென்னலாம் பேசியிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பல மடங்கு அதிகமாக இன்னும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, பெரியாரும் உங்களை பார்த்து பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அதெல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் திமுக ஆட்சிக்கே வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? உங்களுக்கு சண்டை வரும்போது நீங்கள் சண்டை செய்யலாம், எங்களுக்கு சண்டை வரும்போது நாங்கள் சண்டை செய்யக்கூடாதா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இது எப்படிங்க சரியாக வரும்? அப்படின்னு திமுகவை பார்த்து நாம் தமிழர் தம்பிகள் இன்னும் கொதிச்செழுந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. பெரியார் அவர்கள் பேசினதில் தங்களுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சீமான் அவர்கள் பல கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்காம நீங்கள் கடைசியாக பேசின அந்த ஒற்றை விஷயத்துக்கு மட்டும் ஆதாரம் கேட்குறீங்களே, அப்போ மீதி விஷயத்துக்கெல்லாம் ஆதாரம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதெல்லாம் தப்பு இல்லையா? அந்த விவாதத்துக்கு வாங்க முதல்ல, அதுக்கப்புறம் இதை பேசுவோம் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி வைக்கிற நாம் தமிழர் தம்பிகள் அந்த ஒரு விஷயத்துக்கும் கூட சீமான் அவர்கள் ஒரு ஆதாரத்தை கொடுத்திருக்காரு. அது எந்த புத்தகத்தில் இருக்கின்றதும் நாம் தமிழர் தம்பிகள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எடுத்து உறவு முறைங்கிற தலைப்பில் உள்ள எல்லா பக்கங்களையும் படித்து பாருங்க. சீமான் அவர்கள் சொன்னது சரியா இல்லை பிழையா அப்படின்றது உங்களுக்கு. பெரியார் அவர்கள் சுற்றி வளைச்சு சொன்னதை சீமான் அவர்கள் அவர் இதைத்தான் சொல்லியிருக்காரு, இப்படித்தான் சொல்லியிருக்காருன்னு நேராக சொல்லிட்டாரு. இதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ பிரச்சனை. மக்களுக்கு அது எளிதாக புரியும்படி சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு. இதனால் வரைக்கும் நீங்கள் மறைச்சி வச்சுருந்த விஷயங்கள் இப்போ மக்கள் பார்வைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இவ்வளோ கோபத்தில் சீமான் மேலே நீங்கள் பாயிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, வர்ற மக்கள் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துட்டே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் மக்கள் எல்லாத்தையும் புரட்டி போடுற அளவுக்கு புரட்சி செய்வாங்க. நீங்கள் என்னென்ன பொய்கள் சொல்லியிருக்கீங்க, என்னென்ன மூடி மறைச்சிருக்கீங்க, இத்தனை வருஷம் எவ்வளோ லஞ்சம் ஊழல்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்தில் மக்களுக்கு தீமையான மக்கள் விரோத திட்டங்கள் எவ்வளோ கொண்டிருக்கீங்க, இந்த நிலத்தையும் வளத்தையும் எவ்வளோ சுரண்டிருக்கீங்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாம் ஒரு நாள் மாறும்னு நாம் தமிழர் தம்பிகள் அடித்து சொல்கிறாங்க. இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள். நன்றி.